ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லி ஊற்றி வச்சிடலாம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இந்த இட்லி பாத்திரத்தை தூக்கி அப்படியே அந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது, அதான் கொஞ்சம் வாய்ஸ் கரகரன்னு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கணும். தக்காளி சட்னி நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போடுறதுல டேஸ்ட் மாறுது. நான் இது செய்வேன், எனக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லியும் ரெடியாக இருக்குது. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடு பயங்கர சூடாக இருக்குது இட்லி. இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சேன். சட்னியில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியானனால தண்ணி ஊற்றினேன். தண்ணியில் கொஞ்சம் சட்னி கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இட்லி இல்லை, சட்னி. சரி, ஓகேன்னு உப்பு போகிறக்கு என்ன பண்ணுறதுன்னு தண்ணியை ஊற்றியாச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தக்காளி சட்னி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியது தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.